Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குணா குகை பகுதியில் மலேசியாவிலிருந்து சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் வனத்துறை அதிகாரிகள் இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் சுற்றுலா பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். சர்வதேச சுற்றுலாத்தலமாக கொடைக்கானல் ஆண்டு முழுவதும் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து வருகின்றனர். இந்த நிலையில் மலேசியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு 13 நபர்கள் 13 நாட்கள் பயணமாக 6 பேர் கொண்ட குழுவினர் வாடகை வாகனம் மூலம் கொடைக்கானலுக்கு வருகை தந்துள்ளனர். குறிப்பாக நேற்று கொடைக்கானலுக்கு வந்த அவர்கள் கொடைக்கானல் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலா பயணிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நண்பகல் வேளையில் குணா குகை சுற்றுலாத்தலத்துக்கு சென்ற அவர்கள் நுழைவு கட்டணமாக 6 பேருக்கு 60 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து கட்டணம் டிக்கெட்டை சோதனை செய்தவர்கள் அவர்களை சோதனை செய்த போது அவர்கள் வெளிநாட்டவர்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களிடம் 100 ரூபாய் தலைக்கு 100 ரூபாய் என்ற வீதம் கட்டணம் கேட்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து தர மறுத்த அவர்கள் 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தை தொடர்ந்து 2 பேருக்கும் அதாவது கட்டணம் குறித்த முறையான பலகை அறிவிப்பு பலகையில் எது வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனத்துறையினர் சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் அவர்களை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் வனத்துறை பணியாளர்கள் தாக்கியதாக கூறப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும் நிலையில் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் சுற்றுலாத்தலங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதே போல அறிவிப்பு பலகைகள் எதுவும் முறையாக வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். இது சம்பந்தமாக இந்த வீடியோவானது தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் செய்து தராத வனத்துறை கண்டித்தும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துவதும் குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.